ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமையுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ராம்குமார் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இப்போ ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போட்டியிடுமா? தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை குறித்து நான் தலைவர்களிடம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றேன். சிதம்பரம் அவர்களிடம் காலையில் நான் பேசியிருக்கின்றேன். அதேபோல் திருநாவுக்கரசு, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் கோபிநாத், முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவியாக இருந்த யசோதா ஆகியோர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மேலிடத்தில் சொல்லுவோம். தங்கபாலு வருவேன் என்று சொன்னார், ஆனால் வரவில்லை. அவரையும் முயற்சி செய்து சந்திக்க முயற்சி எடுப்பேன். அவர் அனுமதித்ததால் அவருடைய கருத்தையும் எடுத்து நான் மேலிடத்தில் சொல்லுவேன். பலமுனை போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தல்களில் சரிந்துள்ள நிலையில் இந்த தேர்தலை எப்படி அணுக திட்டமிட்டிருக்கிறீர்கள்? அதான் எப்படி அணுகுவது என்பதைத்தான் நான் தலைவர்களோடு மற்ற தலைவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே தேர்தலில் நிற்பதா வேண்டாமா, அல்லது யாரோடு கூட்டணி சேருவது, தனித்து நிற்பதா, அல்லது யாரை ஆதரிப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதை மேலிடத்தில் சொல்லுவோம். மேலிடம் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அது